ரீசெண்டா கூலியோட ட்ரைலர் விட்டுருப்பாங்க. இந்த ட்ரைலர்ல ஏகப்பட்ட பேர் பிரேக் டவுன் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ஒரு படத்தை 1000 கோடி போவோம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா 1000 கோடி போகுமான்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இந்த படத்தோட கதைகளை வச்சு தான் இந்த படம் 1000 கோடி போகுமா போவாதான்னு சொல்ல முடியும். இந்த படம் எப்படி இருக்குது, அது எப்படி பிரசன்ட் பண்றாங்க, அப்படி வச்சு தான் இது 1000 கோடி போகுமான்னு போவாதான்னு நம்ம சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி எடுத்த கேஜிஎஃப் கூட 1000 கோடி போயிருக்கும். அதில் அதுக்கான காரணம் என்னன்னா கேஜிஎஃப் 1 எல்லாரும் நம்பிக்கையாக வந்தது. அதே மாதிரி இந்த ஒரு டேரக்டர் மேலே எல்லாருக்குமே பெரிய நம்பிக்கை இருக்குது. லோகேஷ் கனகராஜ்னா இவர் நல்ல ஒரு படத்தை கொடுப்பாருன்ட்டு. இந்த படத்தில் இருக்க கேஸ்ட்டை பார்த்து எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா ஹிந்தியில் பெரிய ஆக்டரான அமீர் கான் இந்த ஒரு படத்தில் இறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்குல பெரிய ஆக்டரான நாகார்ஜுன் இறக்கியிருக்காங்க. கன்னடாவில் பெரிய ஆக்டராக இருக்கிற உபேந்திராவையும் இறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் ஃபேமஸாக இருக்க ஒரு ஸ்டாரையும் இறக்கியிருக்காங்க. அவர் தான் சோபின் ஷாகீர். இவர் மஞ்சுமல் பாய்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் சினிமா சத்யராஜ் இறக்கியிருக்காங்க. ஹீரோயினான ஸ்ருதிகாசன் இந்த ஒரு படத்தில் இறக்கியிருக்காங்க. வேற இந்த படத்தோட மெயின் ரோல் அவர் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ஒரு படத்தில் நடிச்சதுனால இந்த ஒரு படத்துக்கு மேலே எல்லாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்கு. இந்த படத்தோட ட்ரைலர் விட்டாங்க. அந்த ட்ரைலர் பிரேக் டவுன்ல என்ன காட்டியிருக்காங்கன்னா இது வரையும் கோல்டு ஒரு லேபரிக்கு அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இது வரையும் எல்சியூல எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. ட்ரக் கனெக்ஷன் கொடுத்தா இது எல்சியூக்குள்ள ஒரு நிறைய பேர் சொல்லிடுவாங்க கன்ஃபார்ம். இந்த படத்தில் இது வரையுமே ட்ரக்கை பற்றி எதுவுமே காட்டல. இந்த படத்தோட கேஸ்ட்டை பார்த்தாலே எல்லாருக்குமே பயம் வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் பெரிய ஆளுங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நாகார்ஜுன் யூஸ் பண்ணியிருக்காங்க, உபேந்திரா, இந்த மாதிரி பெரிய டேரக்டர்ஸ் பிளஸ் ஆக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த படத்துக்கு இன்னுமே ஹைப் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இது வரையும் தமிழ் சினிமாவில் ஏதோ ஒரு படம் 1000 கோடி போயிருக்குமான்ட்டு. இது வரையும் போனதில்லை. பட் தமிழ் டேரக்டர் எடுத்த படம் ஒன்று 1000 கோடி போயிருக்கு. அதுதான் ஜவான் ஷாருக் கானை வச்சு அட்லி எடுத்திருப்பாரு. அந்த ஒரு படம் 1000 கோடி போயிருக்கும். இந்த கூலி படத்துக்கு போட்டியாக இன்னொரு படம் வருது, வார் 2 மேலேயும் நிறைய பேர் ஹைப் இருக்கும். நான் வார் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வாரை பிடிச்சிருக்கும். இந்த படம் 1000 கோடி அடிச்சுன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவில் 1000 கோடி அடிச்ச படம் இந்த படமாக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு? இந்த படம் 1000 கோடி அடிக்குமா அடிக்காதா? கான்வர்ஸ் பண்ணுங்க.